புரோட்டான் ஹோல்டிங்ஸ் பிர்ஹாட் நிறுவனம் எகிப்து தலைநகர் கெய்ரோவில் வாகன உற்பத்தி மற்றும் உதிரி பாகங்களை பொருத்தும் தனது முதல் ஆலையை திறந்துள்ளது. அடுத்த மாதம் தொடங்கி அங்கு CKD எனப்படும் முழுமையாக பிரிக்கப்பட்ட புரோட்டான் சாகா கார்களின் உதிரி பாகங்களை பொருத்தும் பணிகள் தொடங்கும். இடது பக்கம் இயங்கும் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் வசதி கொண்ட புரோட்டான் கார்களுக்கு வெளிநாடுகளில் அமைந்துள்ள முதல் CKD ஆலை இதுவாகும். அவ்வாலை இவ்வாண்டு முதல் 2026 ஆண்டு வரைக்குமான காலகட்டத்தில் எகிப்துக்கு 16,000 கார்களை ஏற்றுமதி செய்யும். இதன் மூலம் 570 மில்லியன் ரிங்கிட் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதிரி பாகங்கள் விற்பனையின் மூலம் தனியாக 20 மில்லியன் ரிங்கிட் வருமானத்தை ஈட்ட முடியும் என ஆலையை திறந்து வைத்து பேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். புரோட்டான் மலேசியாவின் பெருமையாகும், ஐரோப்பிய நாடுகள் வரை பிரபலமான வர்த்தக முத்திரையாகும் என அவர் சொன்னார். இவ்வேளையில் எகிப்தில் காலூன்றிய பிறகு அதன் அண்டை நாடுகளுக்கும் சிறகு விரிக்க இலக்கு கொண்டிருப்பதாக புரோட்டான் தலைவர் ஷைட் ஃபைசால் அல்பார் தெரிவித்தார். இஸ்ரேலிய தாக்குதல்களில் காயமடைந்த பாலஸ்தீன மக்களுக்கு தரமான சிகிச்சைகள் கிடைக்க ஏதுவாக மலேசியா தொடர்ந்து உதவி வரும். எனினும் அவ்வுதவி மேலும் ஆக்ககரமானதாக இருப்பதை உறுதி செய்ய அதன் வழிமுறைகள் மறு ஆய்வு செய்யப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். செலவினங்கள் அதிக அளவில் உயராதிருக்கும் வகையில் உதவுவது குறித்து தற்காப்பு அமைச்சுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக அவர் சொன்னார். எகிப்துக்கு தான் மேற்கொண்ட பயணத்தின் இறுதியில் டத்தோஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். இதற்கு முன் இஸ்ரேலிய தாக்குதலில் காசாவில் காயமடைந்த 41 பாலஸ்தீனர்கள் மனிதநேய அடிப்படையில் சிகிச்சைக்காக மலேசியா கொண்டு வரப்பட்டனர். கோலாலம்பூர் தோங்கும் மீசான் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் 86 பேரும் உடன் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Paciapan, pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Lepas saya dengar, saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya submit borang. Tak berapa lama, bukan lama sangat. 10 hari permohonan saya diluluskan. Saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang. Untuk memajukan saya punya perniagaan, saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan. Bank Rakyat, bank pilihan anda. சுங்கை பசி ராணுவ முகாமில் சொற்பொழிவாற்ற அழைக்கப்பட்டிருந்த தமக்கு அங்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறி மூத்த தன்முனைப்பு பேச்சாளர் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். வெள்ளிக்கிழமையன்று துன் டெம்ப்ளர் மண்டபத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் ஆயுதப்படையின் ஆலோசக பிரிவைச் சேர்ந்தவர் என நம்பப்படும் அதிகாரி கடுஞ்சொற்களால் தம்மை திட்டியதாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரருமான 56 வயது மேஜர் கையும் பஹாருடின் தமது புகாரில் கூறியுள்ளார். UPNM எனப்படும் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் இராணுவ பயிற்சி முகாமைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தன்முனைப்பு சொற்பொழிவாற்ற தயாரான போது தமக்கு அந்த அவமரியாதை ஏற்பட்டதாக அவர் கூறினார். என்னுடைய பேச்சு மாலை 4 மணிக்கு தொடங்கியிருக்க வேண்டும். ஆனால் எனக்கு முன் பேசிய அந்த அதிகாரி 4:20 மணி வரை பேச்சை இழுத்தடித்து விட்டார். எனக்கு அடுத்து இன்னொரு அலுவல் இருப்பதால் அவரின் பேச்சு எப்போது முடியும் என்று தான் கேட்டேன்.
ஆனால் அவரோ உன் முகத்தில் குத்தி விடுவேன், வா வெளியில் பார்த்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு கத்தி கூப்பாடு போட்டு விட்டார் என காயும் சொன்னார். அதோடு 200 மாணவர்கள் முன்னிலையில் என் கழுத்தை பிடித்து இழுத்து ஓரமாக தள்ளிவிட்டார். நான் ஓய்வு பெற்ற இராணுவ வீரராக இருக்கலாம், ஆனால் நிகழ்ச்சிக்கு முறைப்படி அழைக்கப்பட்ட பேச்சாளர் என்னை அப்படி நடத்தலாமா என காயும் கேட்டார். அச்சம்பவத்துக்கு பிறகும் சம்பந்தப்பட்ட அதிகாரியோ அல்லது மற்ற அதிகாரிகளோ நடந்தவற்றுக்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றார் அவர். NKVE எனப்படும் புதிய கிள்ளான் பள்ளத்தாக்கு நெடுஞ்சாலையில் நேற்று காலை கனமழைக்கு பிறகு நில அமிழ்வு ஏற்பட்ட இடத்தில் இரவு பகலாக பழுது பார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அவை நிறைவு பெற்று அப்பகுதி சாலை பயணர்களுக்கு பாதுகாப்பானது என உத்தரவாதம் அளிக்கப்பட்டதும் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ள இடப்புற பாதை மீண்டும் திறக்கப்படும். அதுவரை அப்பகுதியில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் கவனமாகவும் சாலை அறிவிப்பு பலகைகளை பின்பற்றியும் நடக்குமாறு பிளாஸ் நிறுவனம் கேட்டுக்கொண்டது. தெற்கு நோக்கி செல்லும் பாதையின் 18.6வது கிலோமீட்டரில் கோத்தா டாமான்சாராவிலிருந்து டாமான்சாரா செல்லும் வழியின் அவசர பாதையில் நேற்று அந்த திடீர் பள்ளம் ஏற்பட்டது. எனினும் அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை. புதிய இடம் என்பதால் போக்குவரத்து இன்னும் அத்துப்படியாகவில்லை. அதோடு வேஸ் செயலியும் குழப்பிவிட்டதாம். மலாக்கா ஜலான் ஹங்துவாவில் சாலையின் எதிர் திசையில் பயணித்து வைரலான 18 வயது பாலிடெக்னிக் மாணவர் கூறியுள்ள காரணங்கள் இவை. சனிக்கிழமை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அவ்விளைஞனின் பிரோடுவா அரூஸ் கார் எதிர் திசையில் புகுந்து மற்ற 2 வாகனங்களை கிட்டத்தட்ட மோதிவிடும் அளவுக்கு ஆபத்தாக பயணித்தது வைரலான வீடியோவில் தெரிந்தது. ஜோஹோர் தாமான் பாகோ ஜெயாவைச் சேர்ந்த அம்மாணவரிடம் மலாக்கா தெங்கா ஐபிடியில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு பின்னர் அபராத சம்மனம் வழங்கப்பட்டது. அதே சமயம் சாலை போக்குவரத்து சட்டம் தொடர்பான மேல் விசாரணைக்கு வருமாறு அம்மாணவருக்கும் அவர் ஓட்டிய காரின் உரிமையாளரான அவரின் தந்தைக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். தென் சீனாவின் ஜூஹாய் நகரில் விளையாட்டு மையம் ஒன்றை கண்மூடித்தனமாக கார் மோதியதில் அங்கு உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த 35 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 43 பேர் காயமடைந்தனர். எனினும் காயமடைந்தவர்களின் நிலைமை ஆபத்தாக இல்லை என தெரிவிக்கப்பட்டது. திங்கட்கிழமை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் சிலர் காயமடைந்ததாக மட்டுமே போலீஸ் கூறியிருந்த நிலையில் சம்பவ வீடியோக்கள் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியதும் ஒரு நாள் கழித்து மரண எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தரையில் பலர் பேச்சு மூச்சின்றி விழுந்து கிடப்பதும் அவர்களை தட்டி எழுப்ப மற்றவர்கள் அங்கும் இங்கும் ஓடுவதும் வைரலான வீடியோக்களில் தெரிகிறது. பெரும் விபத்தை ஏற்படுத்திய 62 வயது ஆடவர் காருக்குள் தன்னைத்தானே கத்தியால் வெட்டியும் கழுத்தில் கீறியும் கொண்டார். போலீஸ் அவரை தடுத்து நிறுத்தி மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அதிக இரத்த இழப்பால் அவர் கோமாவுக்கு சென்று விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனைவியுடன் ஏற்பட்ட விவாகரத்தால் அண்மைய காலமாகவே அவர் பெரும் விரக்தியில் இருந்தது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. காயமடைந்தவர்களுக்கு முழு வீச்சில் சிகிச்சை அளிப்பதோடு சம்பவத்துக்கு காரணமானவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு சீன அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார்.